வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, விடுதலை படத்தோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்சம் லேட்டு தான். நம்ம ப்ரீமியர் ஷோ தான் போயிருந்தோம். ஸோ படத்தை பார்த்தாச்சு. வீடியோ போட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி ரிவ்யூ நீங்கள் வேறு எதாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போ நம்ம ரிவ்யூ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம், சரியா? ஸோ படம் ஆக்சுவலி எப்படி தான் இருந்துச்சு, விடுதலை 1ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா 2 எனக்கு ஒரு மாதிரி எவரேஜ் தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. 1 இட்ஸ் லைக் மாஸ்டர் பீஸுங்க, ஓகேயா? அந்த 1 எனக்கு கிடைச்ச இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா 2ல எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. 2ல எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா, விஜய் சேதுபதி இருக்கிறதுனால ஒரு மாதிரி அவர் படமாவே டோட்டலாக மாறிடுச்சு. மீன்ஸ் லைக் ஒரு மாதிரி சட்டலா, ஒரு மாதிரி கொஞ்சம் கொமர்ஷியலா, லைக் யூனோ சம்திங் லைக் அவர் இருக்கிறாருன்னு கிளியராகவே தெரியுது. அப்படி ஃபீல் ஆயிருச்சு. ஏன்னா பட் 1 அவர் இருந்தார் தான், ஆனால் அவர் ஒரு ஷேடோவாக இருந்தார். ஆனால் இதில் அவர் இருக்கிறதுனால அந்த கதை அந்த அவரோட ப்ரெசன்ஸ் அந்த கதையை மறைச்சிருச்சோ அப்படி ஒரு கேள்விதான் எனக்கு வந்துச்சுங்க. எத்தனை பேருக்கு ஃபீல் ஆனிச்சுன்னு தெரியல, பட் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா பட் 1ல நான் படமும் சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு கனத்தை இதயத்தோட தான் வெளியானேன். பட் பட் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகேலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிட்டேன். எனக்கு அந்த இம்பேக்டே இல்லை. பட் 1ல இருந்த இம்பேக்ட் பட் 2ல ரொம்பவே ரொம்ப 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 கம்மியாக இருந்தது தான் சொல்லணும். ஏன்னா நீ பட் 1க்கும் பட் 2க்கும் ஒரே ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு போறீங்க. ஆனால் அந்த ஃப்ளேவரை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஆடியன்ஸ் போய் நிற்கும், அந்த மனசில் போய் நிற்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை படத்துக்கு பார்த்தீங்கன்னா பட் 2க்கு ஒரு மிக்சடான ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அது இது ஒரு காரணமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தென் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராகியாக எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கம்மியாக்கி இருக்கலாம். எதனால சொல்கிறேன்னா, எனக்கு லைட்டாக முதுகலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தி திங் இஸ், நீங்கள் 2 மணி நேரம் படம் தான் சரி, 3 மணி நேரம் படம் தான் சரி, அந்த படங்களை பார்க்கும் போது உங்களுக்கு இந்த டயர்டாக இருக்கிறது, முதுகு வலிக்கிறது இந்த ஃபீலாக வந்துச்சு வச்சுக்கிங்களேன், கதை போர் அடிக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு அந்த ஃபீல் ஆனிச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு, இடைவேளை வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ராகியாக ஆன மாதிரி இருக்குது, ரொம்ப லேக் இருந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதை டியூரேஷன் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுதான் விஷயம். அண்ட் தென் மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளிஃப் ஹேங்கராக விட்டுட்டாரு எண்டிங்கை, ஒரு ஓப்பன் எண்டிங்கை விட்டுட்டாரு. எனக்கு என்னன்னா அவரோட முந்தைய படங்களை எனக்கு தெரிஞ்சு அவர் இப்படி பண்ணல. விடுதலை பண்ணாரு தான், விடுதலைக்கு 2 கொடுத்துட்டாரு. ஆனால் மற்ற படங்களில் அந்த அந்த ஃபார்முலா எதுவும் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா ஆடுகளமில் அப்படி பண்ணியிருந்தாரு, அது அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் வட சென்னைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணார வச்சுப்போமே, அதுக்கு பட் 2 வருதுன்னு ஓகே. பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பட் 2 முடிஞ்சு பட் 3 வருது இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஓப்பனை நீங்கள் விட்டுட்டாரு. ஏன் அப்படி விட்டாருன்னு தெரில. எப்படின்னா ஆடியன்ஸ் கையில் விட்டுட்டேன்பா அப்படின்றாரு. இதுக்கப்புறம் சூரிய என்ன ஆனாரு, இவர் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிறோம், அப்படி விட்டுட்டாரு. எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு பக்கா சீக்குவல், அந்த சீக்குவலை முடிச்சு விட்டுருக்கலாம், இல்லை பட் 3 இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம். இது ஓப்பனிங்காக வருது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உடன்பாடா இல்லை அதில். ஏன்னா பாகுபலி மாதிரி வச்சுக்கிங்கன்னா, இப்போ பாகுபலி கட்டப்பா ஏன் கொலை பண்ணாருன்ட்டு அதனாலதான் பட் 2 ஓடுச்சு. மெயின் ரீசனுக்கு பட் 1 அந்த அளவுக்கு ஹைப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ பட் 2ல நம்ம திருப்தி ஆயிட்டோம், புரியுதா? ஸோ அங்கேயே கதை முடிச்சு விட்டானுங்க. ஸோ அதே மாதிரி இங்க யார் அந்த விஜய் சேதுபதிக்கு என்ன ஆச்சு, ஏன் இவர் வந்தாரு, இதுதான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள். அதெல்லாம் சொன்னாங்க தான். ஆனா இந்த எண்டிங் ஒரு மாதிரி அந்த அளவுக்கு பெருசா இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இதுதாங்க விஷயங்கள். எடுத்தோடனே நெகட்டிவ் பாயிண்ட் நினைக்காதீங்க, மைண்ட்ல இருந்தா முதல்ல நான் சொல்லிட்டேன், ஓகேயா? இப்போ ப்ளஸ்னா பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம இளையராஜா மனசை வேற லெவலில் இருந்துச்சு. அவரோட என்டையர் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விடுதலை படத்தில் ஓய்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய இடத்துல. அண்ட் தென் பின்னிட்டாரு மனசை. ஈச் அண்ட் எவ்ரி சீன் வாஸ் ஸோ குட். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் மஞ்சு வாரியர் சேச்சி உண்மையாலேயே பின்னிட்டாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்டிங். இந்த படத்தில் அவங்க ஆக்டிங் ரொம்ப சட்டலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க முடி
கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம இயக்குனர் வச்சிருந்தாரு. அது இவங்க அழகா பூல் ஆஃப் பண்ணாங்க. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த இடத்துல வந்து காமெடிஸ் எல்லாம் நல்லா ஊக்கணுச்சுங்க. நல்லா சிரிச்சோம். விஜய் சேதுபதி அவர் காமெடி பண்ணும்போது நல்லா சிரிச்சோம். அண்ட் தென் மஞ்சு வாரியும் அவங்க சேர்ந்து காமெடி பண்ணும்போது சிரிச்சோம். அதெல்லாம் சிரிச்சோம் தான். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஃப்ளேவர் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சுங்க. அதுதான் நான் சொல்றேன். அண்ட் தென் விஜய் சேதுபதி அவர் நடிப்பு உண்மையாலேயே பின்னிட்டாரு. அவர் நடிப்புல எந்த ஒரு குறையும் இல்லை. உண்மையாலேயே வாத்தியாராவே இருந்துட்டாருங்க. இஸ் கிரேட் மென்டோவா இருந்தாரு. அண்ட் தென் கம் பேக் டு நம்மளோட கதாநாயகன், கதையின் நாயகனாக நம்ம சூரி. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கம்மி தாங்க. பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி தான். ஆனா சில இடத்துல வந்து அவருக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் நல்லாவே காமிச்சிட்டாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வெற்றிமாறன் அவரோட படைப்பு எல்லாமே தரமான படைப்பு. எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட ஸ்பெஷலா எனக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த சண்டை காட்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் லைவ்லியா காமிச்சிருக்கலாம். சில ஷார்ட்ஸ் வந்து சினிமேட்டிக் ஷார்ட்லாம் காமிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. ஆனா ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி அடிக்கிறாங்க, விஜய் சேதுபதி பறந்து உழுவுறாருல்ல, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமோ. மேபி அவரை அவரை அடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் லைட்டா சறுக்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா அது சேத்துல சண்டை போடுறாங்க, கொஞ்சம் லாஜிக்கலாவே இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வெற்றிமாறன் மிஸ் பண்ணேன். ஏன்னா அவரு அந்த மனசை பார்த்தீங்கன்னா ஆடுகளும் மற்ற எல்லா படைப்புகளையும் சரி, விசாரணையா இருக்கட்டும், எல்லா படைப்புலையும் வந்து ஒரு ராவான ஃபைட் கொடுத்துருப்பாரு. அது அவ்வளோ லைவ்லியா இருக்கும். இங்க வந்து லைவ்லியா இருந்துச்சு தான். ஆனா ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலந்ததுனால வந்து லைக் எனக்கு அந்த ஃபீல் வரல. இது வெற்றிமாறன் படமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க. அவர் படைப்புல வந்து எல்லா படங்களையும் நான் பார்த்துட்டேன். எந்த படங்களையும் வராத எனக்கு இந்த கேள்வி இந்த படத்துல எனக்கு வந்துச்சு. அது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னடா இது வெற்றிமாறன் படமா இது அப்படின்ட்டு. சில இடத்துல தான் அந்த ஈட்டி வரும்போதெல்லாம் இஃபெக்ட் பண்ணு அதெல்லாம் சாவடியா இருந்துச்சு. ஆனா அது வந்து சினிமேட்டிக்கோட எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்ஸ் காட்டுறீங்க இஸ் ஃபைன். அது நல்லா இருக்கு. ஆனா அதை வந்து லைவ்லியா காமிச்சிருந்திருக்கலாமோ. லைவ்லி மீன்ஸ் அந்த சண்டை காட்சி லைவ்லியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொன்வே ஆயிருக்கும் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சொல்ல எத்தனை பேருக்கு இதில் உடம்பாடு இருக்குன்னு தெரியல. ஓகேயா. அண்ட் வெற்றிமாறன் சார் நல்ல ஒரு கிரிப்பான ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு கதை தான் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா தரமாக தான் பண்ணியிருக்காரு. அது எந்த ஒரு குறையும் அவர் வைக்கல. என்னதுன்னா அந்த எண்டிங் பார்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராகியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. மற்றபடி டோட்டலி ஃபைன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வசனங்கள் எல்லாம் தரம் 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 ரொம்ப தரமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம மென்தோர் நம்ம விஜய் சேதுபதி வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து சில பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த பாடம் எல்லாமே வந்து ரொம்ப அழகா கிளியரா நீட்டா இருந்துச்சு. யார் அந்த படம் பார்த்தாலுமே யார் அந்த டைலாக் கேட்டாலுமே அவங்களுக்கு சரியா போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி டைலாக் வந்து வச்சிருக்காங்க. படம் முழுக்கவே இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய். அண்ட் சினிமாட்டோகிராஃபி என்ன சொல்றது படத்தோட அடுத்த பலன்னு சொல்லலாம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோமோ அந்த ஸ்லோமோ வந்து எப்படி தெரியுமா? அது வந்து கொஞ்சம் மாதிரி ஸ்டக்காகி வர மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படி வச்சாங்க எனக்கு தெரியல. அது எடிட்டிங் மிஸ்டேக்கா இல்லை வேற ஏதாவது கன்வே பண்ண வராதா தெரியல. பட் இன்னொரு தடவை பார்த்தா தான் தெரியும். அதாவது கன்வே பண்ண வராரான்னு மெத்தஃபரா கன்வே பண்ண வராரான்ட்டு. அப்படி இல்லை எம்டி ஒன்றுமே இல்லைன்னா அது வந்து ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பட் ஐம் ஸ்டில் நாட் கன்சிடர்ஸ் எடிட்டிங் மிஸ்டேக். நிறைய இடத்துல வந்து வாண்டடா வச்ச மாதிரியே இருக்கு அந்த அந்த ஒரு எஃபெக்ட். எதுக்கு வச்சாருன்னு தெரியல. மேபி இந்த தடவை நான் படம் மாத்தாரா மேபி புரியும்னு நினைக்கிறேன். யாருக்கா அந்த ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. ஓவரால் விடுதலை வந்து இட்ஸ் லைக் பக்கா கமர்ஷியல் மூவி. என்னை கேட்டிங்கன்னா படத்தில் வந்து இந்த வெட்டு கொடுத்த சீன்லாம் வந்து கொஞ்சம் பிளர் ஆகிக்கிட்டு இதை 16+ கூட வெளியாக்கலாம். நம்ம மலேசியாவில் PG-16 இருக்குல்ல, நீங்கள் PG-16 கூட வெளியாக்கலாம். நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்கலாம் படத்தை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விடுதலை 1 வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் R-rated தான். அது வந்து ஏஜ் சர்டிஃபிகேட் கண்டென்ட் தான். அது எந்த டவுட்டும் இல்லை. பட் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தோணலைங்க. மேபி 16+ வச்சிருந்தாலே பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் பார்க்கலாம் என்னை கேட்டேன். ஏன்னா நிறைய சீன் வந்து பார்ட் 1 இந்த சீன்லாம் வந்து ரொம்ப இங்கே இல்லை, ரொம்ப வல்கராலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து அடிக்கிற சீனு சித்திராஜ சீன்லாம் இருக்குது தவிர அதை தாண்டி மற்ற சீன்லாம் வந்து நார்மலாக தாங்க இருந்துச்சு. இப்போ நம்ம இடப்பட்ட படங்களை பார்த்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ. கிளியர் கட்டராக சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் தென் nothing offense, I'm just a bit disappointed with Vetrimaran sir because
ஒரு எனக்கு என்னோட என்னோட அசம்ஷன் அதுன்னா அவரு இதை பண்ணியிருக்க வேணாமோ, அவர் வந்து இந்த கிளைமேக்ஸ் வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிதான் என்னோட கேள்வி. என்னோட கான்சர்ன் அதுவாக தான் இருக்கு. பட் பார்ப்போம். ஏன்னா நான் என்ன நினைச்சிருந்தோ எதிர்பார்த்த மாதிரி மக்களும் அதுதான் நினைச்சிருக்காங்க. படத்துக்கு வந்து மிக்சடான ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹி நீட் டு கன்சிடர்ல அவர் அடுத்த படைப்பு வந்து வாடிவாசல் தயவு செய்து கொண்டு வந்துருங்க. நம்ம சூர்யா சாருக்கு பெரிய கம்பேக் தேவை. ஸோ வெற்றிமாறன் சார், வி ரியலி ஹோப் தட் யூ வில் கம் பேக் பேங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். விடுதலை 2 ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நல்ல ஒரு ரீசனான கொலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் இது ஒரு வெற்றிமாற படமா கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை விடுதலை 2 வந்து இட்ஸ் நாட் அ வெற்றிமாறன் ஃபிலிம். இது எனக்கு எப்படி சொல்ல தெரியல. இது வெற்றிமாற படம் இல்லைங்க, அவ்வளோதான். இது வெற்றிமாற படம் இல்லை. இது வந்து வெற்றிமாறனா ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. அவரோட படமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு புரிய நம்புறேன். நன்றி. இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.